திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறை தாலுக்ல இருக்க வீரப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல ரீசெண்டா படுகளம் அப்படின்ற ஒரு நேர்த்திக்கடன் நடந்திருக்கு. இது இப்போ இன்ஸ்டாகிராம்ல வைரலா போயிட்டு இருக்கு. இந்த படுகளம் அப்படின்ற நேர்த்திக்கடனுக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு பிளிஸ் பைட். வீரப்பூர் அப்படின்ற இந்த ஊரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இங்கதான் நேர்த்திக்கடன் செய்ய நிறைய மக்கள் வந்து போவாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த கோவில், புகழ்பெற்ற கோவில் தான் வந்து பொன்னர் சங்கர். பொன்னர் சங்கரோட கதையை வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ அதுல ஒரு கதையை தான் வந்து நான் இங்க சொல்ல விரும்புறேன். ரொம்ப சின்னதாவே நான் வந்து சொல்றேன். இப்போ வீரப்பூரா இருக்கிறது அந்த காலத்துல சோழர்கள் ஆட்சி செய்த காலத்துல வந்து பொன்வள நாடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ இந்த நாட்டுல இருந்த ஒரு விவசாயி தான் போலாத்தா அரியானாச்சி. இவங்களோட பிள்ளைகள் தான் இந்த பொன்னர் சங்கர் நல்ல தங்காள். பொன்னர் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து சங்கர், அவங்களோட தங்கச்சி தான் வந்து நல்ல தங்காள். இவங்க மூணு பேருமே எப்படின்னா ரொம்ப பாசமான அண்ணன் தம்பி தங்கச்சி. அண்ணா சொல்றது தம்பி வந்து தட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி தான் தம்பி நடப்பாரு. தன்னோட ரெண்டு அண்ணாவும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுதான் அவங்களோட தங்கச்சியும் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரொம்ப பாசமானவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களை சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து உறுதியா இருந்தாங்க. ஸோ அந்த நாட்டுல வந்து ஒரு தலைவர் மாதிரியே வந்து பொன்னர் சங்கர் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அந்த தலைவரையும் தாண்டி இவங்க வந்து ஒரு காவலர்களா இருந்தாங்க அந்த பொன்வள நாடு அப்படின்ற அந்த நாட்டுக்கு. இப்படி இருந்த நாட்டுல கண்டிப்பா வந்து போர் நடக்காம இருந்திருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பொண்ணு அதிகமா இருக்கு, விளைச்சல் அதிகமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னாலே அந்த இடத்துல போர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இருக்கும். சோ அதே மாதிரி சுத்தி இருக்க நாடுகளும் வந்து இந்த பொன்வள நாட்டை வந்து போர் செய்யறதுக்காக வராங்க. இந்த போர்ல வந்து சங்கர் அப்படின்றவரோட தம்பி ஃபர்ஸ்ட் இறந்து போறாரு. அந்த போர்ல வந்து வெற்றி பெறாங்க. பொன்னர் அப்படிங்கிறது வந்து தன்னோட தம்பி இறந்து துயரம் தாங்க முடியாம அவருமே அந்த போர்க்காலத்திலே வந்து தன்னோட உயிரை வந்து விட்டுறாரு. இந்த செய்தி வந்து நல்ல தங்காள் அப்படிங்கிற அவங்களோட தங்கச்சிக்கு தெரிய வருது. தன்னோட அண்ணங்கள் ரெண்டு பேருமே வந்து போர்க்காலத்துல மக்களுக்காக உயிர் விட்டாங்க அப்படிங்கிறத நினைச்சு ரொம்பவும் வருந்தி அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டு அந்த தங்கச்சியும் வந்து அந்த போர்க்களத்திலே வந்து இறந்துடுறாங்க. சோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. படுகளம் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோவிலை நோக்கி வருவாங்க அவங்களோட நேர்த்திக்கடனை வந்து செய்யறதுக்காக. நேர்த்திக்கடன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நமக்கு இந்த விஷயம் வந்து நடக்கணும், இல்ல இது நடந்தா நான் வந்து இந்த மாதிரி பண்றேன், நம்ம சாமி கிட்ட ஒரு முறையீடு வச்சிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து நேர்த்திக்கடன். ஸோ இந்த கோவில் படுகளம் அப்போ எல்லா மக்களும் வராங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆண்கள் மட்டும் சாமி ஆடுற மாதிரி ஆடுவாங்க. சாமி ஆடுற மாதிரி ஆடி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து உயிர் போன நிலையில படுத்துருவாங்க. ஸோ அப்போ அவங்க என்னவா கருதப்படுவாங்கன்னா இறந்து போன மாதிரி கருதப்படுவாங்க. இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்ல தான் வந்து ஆண்கள் வந்து கீழே விடுவாங்க, சாமி ஆடி படுகளத்துல வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி படுத்ததுக்கு அப்புறம், இறந்து போன மாதிரி கருதுனதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்க ஒரே ஒரு யங் உமன் அப்படின்னா ஐ திங்க் பிலோ 18 நினைக்கிறேன். ஸோ கன்னிப்பெண் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இறந்தது மாதிரி இருக்க அந்த ஆண்கள் கிட்ட ஒப்பாரி வச்சு அழுது அவங்களை வந்து எழுப்புற மாதிரி தான் இந்த நேர்த்திக்கடன் நடக்கும். இதை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா இது பொன்னர் சங்கருடைய அவங்களுடைய அந்த மரணத்துக்கு வந்து ஒரு அதை வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அழுகிற பெண் தான் வந்து நல்ல தங்காளாகவும் அந்த இறந்து கிடக்கிறவங்க வந்து பொன்னர் சங்கரை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி பண்றதுனால நிறைய மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்துல வந்து சந்தோஷம் வந்திருக்கு, இல்ல அப்பதான் வந்து அவங்க லைஃப் வந்து நல்லா மாறி இருக்கு, இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நேர்த்திக்கடன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் புது முன்னேற்றம் வந்திருக்கு லைஃப்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படுகளம் அப்படின்ற இந்த நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கும் சைக்காலஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பேசிக்காவே இந்த பொன்னர் சங்கர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ளிங்ஸோட ஒரு லவ் அண்ட் கேர் அஃபெக்ஷன் அதை தான் சொல்லுது. ஸோ இந்த காலத்தில் எத்தனை சிப்ளிங்ஸ் வந்து எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க, ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த ஸ்டோரியை பேரண்ட்ஸோ இல்லை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோ வந்து குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாற்றம் வரலாம். ஏன்னா ஒரு சிப்ளிங்கா இப்படிதான் இருக்கணும், விட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு என்னன்னாலும் நம்ம போய் நிக்கணும் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த கதை மூலியமா வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொண்டு வரலாம். ஸோ அதனால இந்த ஸ்டோரி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த இந்த ஜென்ரேஷன் கிட்டா இருக்கட்டும் இல்ல பொதுவாகவே குழந்தைங்க கிட்ட ஒரு பாசிட்டிவான வேல்யூஸ் வந்து அது கொண்டு வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நிறைஞ்ச ஒரு இடத்துல நம்ம ஒரு பெரிய சத்தத்தோட ஒரு விஷயம் பண்றோம், அதுதான் அந்த சாமி ஆடுற மாதிரி ஆடு விழுவுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களை யாருமே வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. நீ ஏன் இப்படி வந்து நடந்துக்கிற, நீ சம்மந்தம் இல்லாம இப்படி வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு அக்செப்டபிள் வேல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். குரூப்பா கலெக்டிவா வந்து சாமி ஆடுறது அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப நாளாவே நம்ம மனசுக்குள்ள ரொம்ப பூட்டி வச்சிருக்க ஒரு துக்கமா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிருக்காங்க ரீசெண்டா அப்படின்றதும் இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், அதனால வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்க நிறைய மக்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு கெத்தாரிசிஸ் மாதிரி. கெத்தாரிசிஸ் அப்படிங்கிறது வந்து சோஷியலா அக்செப்ட் பண்ண வேலை வந்து நம்ம எமோஷன்ஸ் நமக்குள்ள அடக்கி வச்சிருக்க எமோஷன்ஸ் வெளியில வந்து ரிலீஸ் பண்றது வந்து இந்த கெத்தாரிசிஸ். அது ஒரு கலெக்டிவான ஒரு கெத்தாரிசிஸ் வந்து இந்த இடத்துல நடக்குது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வந்து பாசிட்டிவ் சைக்காலஜிக்கல் ஹெல்த் வந்து மக்கள் கிட்ட வந்து ப்ரமோட் பண்ணுது. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னா
ட்ராமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ட்ராமா அப்படிங்கிறது என்னன்னா, சின்ன வயசுல இருக்கட்டும், இல்லை நமக்கு வந்து அது கொஷின் கேட்க முடியாத ஒரு வயசா இருக்கட்டும், அந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு அபியூஸ் நடந்திருக்கு, ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, இல்லை நம்ம வயசுக்கு மீறின ஒரு விஷயம், நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரு ட்ராமா வந்து நம்ம மைண்டில் வந்து பில்டப் ஆகிடும். ஸோ இந்த ட்ராமா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான நேரத்தில் வந்து உண்மையான எமோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வெளில வேணும். நம்ம வந்து பில்டப் பண்ணி ஒரு ட்ரூ எமோஷன்ஸை வெளியில் காட்டாமல் உள்ள வச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம அழுகிறது மூலியமா இருக்கட்டும், கத்துறது மூலியமா இருக்கட்டும், சாமி ஆடுறது மூலியமா இருக்கட்டும், அந்த ட்ராமாவுக்கு வந்து ஒரு ரிலீஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ட்ராமா வந்து ஹீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ட்ராமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கலாம். நாலாவது விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ் ஸ்டேட்ங்கிறது கான்ஷியஸாக இருக்கும், ஆனால் வந்து ஃபுல்லாக கான்ஷியஸாக இல்லை, ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் நம்ம இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க நம்மளை பற்றி, இல்லை என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்ற எந்த ஒரு தாட்டுமே இருக்காது, செகண்ட் தாட்டே இருக்காது. அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கிரீஃபாக இருக்கட்டும், அவங்களோட ஆங்கராக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இந்த படுகளம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அண்ட் லாஸ்டா நான் சொன்ன மாதிரி கத்தாரசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் உங்களுடைய டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிக் சொல்யூஷனாக தான் இருக்கும். எப்போ நம்ம மனசுல இருக்க விஷயத்த ஷேர் பண்றோம், அது வந்து நம்ம வார்த்தையா சொல்லணும்னே கிடையாது, அது ஒரு ரைட்டிங்லயா இருக்கட்டும், இல்லை ஒரு மூமெண்ட்லயா இருக்கட்டும், எப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோமோ அப்பதான் நம்ம பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, நம்ம மைண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, அது வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸோட நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ப்ரொடெக்டிவா பண்ண முடியாது. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி நேர்த்திக்கடன் பண்றதா இருக்கட்டும், அவங்க வந்து சாமி வந்து ஆடுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரெடியூசிங் ஒரு தெரப்பியா தான் நான் வந்து பாக்குறேன். இது வந்து அவங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா ஃபீல் பண்ண வைக்கும். அந்த இடத்துல வந்து என்ன வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் நான் நினைச்சது பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்க உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில வருது. ஓவரா ஒரு வருஷமா வந்து யாருக்குமே வந்து சொல்ல முடியாத எமோஷன்ஸ், இல்லை யாருக்குமே வந்து காட்ட முடியாத எமோஷன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அவங்க வந்து காட்டி அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த படுகளம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அவங்களோட சேட்னஸ்லேருந்து ஒரு சொல்யூஷனை தருது அப்படிங்கும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத வரைக்குமே வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த படுகளம் அப்படிங்கிறதுக்கும் சைக்காலஜிக்கலாக என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த நேர்த்திக்கடன் பற்றி தெரியுமா அப்படிங்கிறத கேளுங்க. அண்ட் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.